ஒரு மாணவர் வந்து தேர்வில் 92% மதிப்பெண்ணை வந்து பெற்றிருக்காரு. அவருடைய மதிப்பெண் வந்து எவ்வளவு? 644. மார்க்கும் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த மார்க்கோட பெர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. அப்போ தேர்வின் மொத்த மதிப்பெண் வந்து எவ்வளோ இருக்கும்? அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 644 வந்து எடுத்துட்டார். ஆனால் எவ்வளோக்கு எடுத்தார்? இதான் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து 92% கொடுத்துட்டாங்க. 644ன்றத 100% வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க இல்லையா, 92% தான் நேது 644. அப்போ 100% நேதுன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். வந்து இப்படியும் எழுதிக்கலாம். அப்படின்னா எப்படி 644 தான் வந்து 92. அப்போ எவ்வளோ மார்க் வந்து 100. எப்படி போட்டாலும் வந்து ஒரே ஆன்சர் தான். இப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். சரிங்களா? இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. இப்படி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, ஓகே. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன ஆகும்? 100 × 644 கீழே வந்து 92 வரும். இப்போ 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 46. 92 கீழே வந்து 46 வரும். இது வந்து 322 வரும். மறுபடியும் 2 டேபிள் கேன்சல் பண்ணி 23 வரும். இங்கே வந்து 322 2 டேபிள் ஆச்சுன்னா 161 வரும். அப்புறம் 161 வந்து டேரெக்டாக 23 டேபிள் தான் வச்சாகணும். வேறு எந்த, ஏன்னா 23 இது பகா எண்ணாச்சா ப்ரைம் நம்பர்னால அது வந்து எந்த டேபிளையும் வராது. பட் டேரெக்டாக அதில் தான் வச்சாகணும். கடைசி அதில் முடியுது பாருங்கள், 1 தான் முடியுது. சரிங்களா? அப்போ 23 கூட என்ன பெருக்குன்னா 1 வரும்னு பாருங்கள். இங்கே கடைசியில் வந்து 1 வருது இல்லையா? இப்போ 3 கூட இந்த கடைசி மட்டும் பாருங்கள். 3 கூட 4 பெருக்குனா 1ல் முடியும். 3 கூட வந்து 7 பெருக்குனா தான் 21 வரும். சரிங்களா? அப்போ 7ஆக தான் இருக்கும். 7ஆல் பெருக்குனா 1 வரும் இல்லையா? அப்போ வந்து 23 7 நீங்கள் பெருக்கி பார்த்து 161 வரும். அப்போ வந்து 23 வந்து 7 டைம்ஸ் இது 161. அப்போ மேலே என்ன இருக்குது? 7, இங்கே 100 இருக்குது. அப்போ 7 100 பெருக்குனா வரும். 700 தான் வந்து ஆன்சர். அப்போ 700க்கு 644 வந்து எடுத்திருக்காரு. சரிங்களா? 100% வந்து 700 தான்.